சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள். மாற்றங்களும் அவதானங்களும் இங்கு நடைபெறுபவற்றை எம்மால் அறிய முடிகிறதா? துருப்பிடித்தல், உருகும் நப்தலீன், எரியும் மக்னீசியம், பனிக்கட்டி உருகுதல், அமில காரத்தாக்கம், அமில உலோகத்தாக்கம். இவை பற்றி நாம் மேலும் ஆராய்வோம். துருப்பிடித்தல். இங்கு இரும்பினால் ஆக்கப்பட்ட 2 பகுதிகள் தரப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் துருப்பிடித்தலுக்கு முன்பாகவும் துருப்பிடித்தலுக்கு பின்பாகவும் உள்ள தோற்றங்கள் காட்டப்பட்டுள்ளன. இவற்றை நாம் ஒன்றுடனொன்று ஒப்பிட முடியும். துருப்பிடித்தலின் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும். 1. இரும்பின் நிறம் மங்கும். 2. செங்கபில நிறமான படை தோன்றும். 3. இப்படை உதிரும். 4. இரும்பு மெல்லியதாக மாற்றமடையும், அதாவது இரும்பு அரிப்படையும். உருகும் நப்தலீன். இங்கு நப்தலீன் உருண்டைகள் காட்டப்படுகின்றன. அன்றாட வாழ்வில் நாம் இவற்றை பூச்சி முட்டை என அழைக்கின்றோம். இவை எமது அலுமாரிகளிலும் ஏனைய பூச்சிகள் உட்புகும் இடங்களிலும் நாம் வைக்கின்றோம். இவை திண்ம நிலையிலிருந்து நேரடியாகவே ஆவி நிலைக்கு மாறுவதன் காரணமாக உண்டாகும் மணத்தினால் பூச்சிகள் அவ்விடத்திற்கு வருவதில்லை. இங்கு நப்தலீன் உருகும் விதம் காட்டப்படுகிறது. நப்தலீன் உருகும்போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும். 1. வெண்ணிற ஆவி வெளியேறும். 2. ஆவி தடைப்படும் போது படியும். எரியும் மக்னீசிய நாடா. எமது ஆய்வுக்கூடத்தில் மக்னீசிய நாடா எரியும் விதம் இங்கே காட்டப்படுகிறது. ஏற்கனவே நாம் மக்னீசிய நாடா எரியும் முறையை அவதானித்திருக்கிறோம். மக்னீசியம் எரியும் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும். வெண்ணிற ஆவி வெளியேறும். பிரகாசமான சுவாலை தோன்றும். வெண்ணிற மீதி பெறப்படும். உருகும் பனிக்கட்டி. பனிக்கட்டி உருகும்போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும். 1. திரவ நீர் தோன்றும். 2. பனிக்கட்டியின் அளவு குறைவடையும். ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் சோடியம் ஐதரோக்சைட்டின் தாக்கம். ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் சோடியம் ஐதரோக்சைட்டு தாக்கமடையும் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும். 1. வாயு குமிழிகள் வெளிவரும். 2. தொகுதியின் வெப்பம் அதிகரிக்கும். இங்கே தாக்கத்திற்காக சோடியம் ஐதரோக்சைட்டு வில்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் மக்னீசியத்தின் தாக்கம். ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் மக்னீசியம் தாக்கமடையும் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும். 1. வாயு குமிழிகள் வெளிவரும். 2. தொகுதியின் வெப்பம் அதிகரிக்கும். 3. மக்னீசிய நாடா கரையும். நாம் இதுவரை சடப்பொருட்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அவதானங்களையும் அறிந்துள்ளோம். இங்கு சடப்பொருட்கள்
இரண்டு வகையான மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளன. ஒன்று பௌதீக மாற்றம். நப்தலின் ஆவியாகி படிதல், பனிக்கட்டி நீராதல். 2 இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம். இரும்பு துருப்பிடித்தல், அமில கார தாக்கம், அமிலத்துடன் மக்னீசியத்தின் தாக்கம். நப்தலின் ஆவியாகி படிவடைதல், பனிக்கட்டி நீராதல் ஆகியன மீளக்கூடியவை ஆகும். இரும்பு துருப்பிடித்தல், அமில கார தாக்கம், அமிலத்துடன் மக்னீசியத்தின் தாக்கம் ஆகியவை மீள முடியாதவை ஆகும். நாம் இப்போது பௌதீக மாற்றம் என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம். பதார்த்தங்கள் ஆக்கப்பட்ட துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பில் மாத்திரம் ஏற்படும் மாற்றங்கள் பௌதீக மாற்றங்கள் எனப்படும். பௌதீக மாற்றங்கள் பொதுவாக மீளக்கூடியனவையாக இருக்கும். உதாரணம், கல்லுடைத்தல். இங்கு கட்டியாக இருக்கின்ற கல்லு தூளாக மாற்றமடைகிறது. மெழுகு உருகுதல். இங்கு திண்ம மெழுகு திரவ மெழுகாக மாறுகிறது. நீர் ஆவியாதல். இங்கு திரவ நீர் வாயு நீராக மாறுகிறது, அதாவது நீராவியாக மாறுகிறது. நீராவி நீர்த்துளியாதல். இங்கு வாயு நிலையிலுள்ள நீராவி திரவமாக மாறுகிறது. இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம். நாம் இப்போது இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம் என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம். ஆரம்பத்தில் காணப்பட்ட பதார்த்தங்களில் இருந்து வேறுபட்ட பௌதீக இரசாயன இயல்புடைய புதிய பதார்த்தங்கள் தோன்றுதல் இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம் எனப்படும். உதாரணம், விறகு எரிதல். இங்கு விறகு எரியும் போது சாம்பல் உண்டாகும். சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றல். நீராத சுண்ணாம்பு உண்டாகும், அதே சமயம் வாயு வெளியேறும். கொண்டிசை வெப்பமேற்றல். ஒட்சிசன் வாயு வெளியேறுதல். இரும்பு துருப்பிடித்தல். இச்சந்தர்ப்பத்தில் இரும்பு துரு உண்டாகும். இரசாயன மாற்றத்திற்கான சான்றுகள். நாம் பின்வரும் சான்றுகளினூடாக அறிந்து கொள்ள முடியும். நிறமாற்றம் ஏற்படுதல், வெப்பநிலை மாற்றம் ஏற்படுதல், வீழ்படிவு உண்டாதல், வாயு வெளியேறுதல், வெடித்தல் இடம்பெறுதல், சுவாலை உண்டாதல். இரசாயன மாற்றத்திற்கான சான்றுகள். நிறமாற்றம், வீழ்படிவு உண்டாதல். ஈய நைட்ரேட்டும் பொட்டாசியம் அயடைட்டும். இங்கு நாம் மஞ்சள் நிறம் தோன்றுவதுடன் வீழ்படிவு ஏற்படுவதை அவதானிக்கின்றோம். வெப்பநிலை மாற்றமும் வாயு தயாரிப்பும். அதாவது இங்கே வாயு தயாரிப்பின் போது ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம் காட்டப்படுகிறது. வாயு தயாரிப்பிற்காக பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் அமில கரைசலும் தாக்கத்தில் ஈடுபடுத்தப்படுகிறது.
நுரைத்தல் இடம்பெறுவதுடன் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுவதையும் நாம் இங்கு அவதானிக்கலாம். ஏற்கனவே தரம் 9 இத்தாக்கத்தை நாம் கற்றிருக்கிறோம். தொகுதியில் வைக்கப்பட்ட வெப்பமானியில் ஆரம்ப வாசிப்பிலும் பார்க்க உயர்ச்சி ஏற்பட்டிருப்பதை நாம் காணலாம். வாயுக்களுக்கான சோதனை. ஆக்சிஜன் அதாவது ரசாயன தாக்கத்தின் போது மாற்றம் ஏற்படுவதை அவதானிப்பதற்காக வாயு தயாரிப்பில் நாம் ஈடுபடுகிறோம். வாயு வெளிவருவதை நாம் இங்கு அவதானிக்க முடியும். பொட்டாசியம் ஐடைட்டும் ஐதரசன் பெராக்சைடும் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போது தாக்கம் நடைபெற்று ஆக்சிஜன் வாயு வெளிவரும் வாயு ஆக்சிஜன் என்பதை அவதானிப்பதற்காக தணற்குச்சியொன்றை கொண்டு செல்லும் போது அது பிரகாசமான சுவாலையுடன் எரிவதை நாம் அவதானிக்க முடியும். முதல் 2 சந்தர்ப்பத்திலும் போதியளவான ஆக்சிஜன் வாயு வெளிவரவில்லை. 3வது சந்தர்ப்பத்திலும் 4வது சந்தர்ப்பத்திலும் போதே அதிகளவு ஆக்சிஜன் வாயு வெளிவந்திருந்தது. எனவே தணற்குச்சி பிரகாசமாக எரிகிறது. தொடர்ந்து ஆக்சிஜன் வாயு வெளிவருகிறது. அடுத்ததாக எல்லோருடைய விருப்பத்துக்கு போல நாம் ஒரு வெடித்தல் தாக்கத்தை அவதானிப்போம். சோடியம். அதாவது அதிகளவான சோடியம் பயன்படுத்தப்படும் போது தாக்கம் உயிருடன் நடைபெற்று வெடித்தல் இடம்பெறுகிறது. இப்போது நாம் பெரிய துண்டொன்றை பயன்படுத்துவோம். தாக்கம் ஆபத்தானதாக இருக்கும். எனவே இதனை நாம் ஆய்வுக்கூடத்தில் செய்வதை தவிர்ப்பது நன்று. நாம் இப்போது இரசாயன சமன்பாடு என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம். இரசாயன தாக்கம் ஒன்றை இரசாயன சூத்திரத்தை பாவித்து குறியீடுகள் மூலம் காட்டுதல் இரசாயன சமன்பாடு எனப்படும். இரசாயன சமன்பாடுகள் 2 பிரதான பகுதிகளை கொண்டுள்ளன. 1 தாக்கிகள், 2 விளைவுகள். நாம் இப்போது இரசாயன சமன்பாடு எழுதும் முறையை ஆராய்வோம். தாக்கிகள், சக தாக்கிகள், விளைவுகள், சக விளைவுகள். இவ்வாறு இரசாயன சமன்பாடு ஒன்று எழுதப்படும். தாக்கிகள் இடதுபுறத்திலும் விளைவுகள் வலதுபுறத்திலும் எப்போதும் எழுதப்படும். தாக்கிகள் விளைவுகள் பல இருப்பின் அவை சக குறியினால் இணைக்கப்படும்.
தாக்கிகளில் இருந்து விளைவுகள் தோன்றுவதை காட்டுவதற்கு இடையே அம்புக்குறி காட்டப்படும். தாக்கிகளையும் விளைவுகளையும் குறிப்பதற்கு இரசாயன சூத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். தாக்கிகளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை விளைவுகளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமப்படுத்தல் வேண்டும். இதனை நாம் ஏற்கனவே திணிவு காப்பு விதி என அறிந்திருக்கிறோம். சமப்படுத்துவதற்கு அல்லது ஈடு செய்வதற்கு பயன்படுத்தும் இலக்கங்கள் தாக்கிகள் அல்லது விளைவுகளிற்கு முன்னால் எழுதப்படும். நாம் இப்போது உதாரணங்களின் மூலம் இரசாயன சமன்பாட்டை விளங்குவோம். மக்னீசியம் சக ஒட்சிசன் விளைவு மக்னீசியம் ஒட்சைட். இங்கு தாக்கிகள் மக்னீசியம் ஒட்சிசன், விளைவுகள் மக்னீசியம் ஒட்சைட். இங்கு சமன்பாட்டை கருதும் போது 2 மக்னீசியமும் 2 ஒட்சிசனும் தாக்கத்தில் ஈடுபடுகின்றன. விளைவாக 2 மூலக்கூறு அல்லது 2 மோல் மக்னீசியம் ஒட்சைட்டு பெறப்படுகிறது. அலுமினியம் சக HCl விளைவு அலுமினியம் குளோரைட் சக ஐதரசன். இங்கு தாக்கிகள் அலுமினியம் ஐதரோகுளோரிக் அமிலம் ஆகும். விளைவுகள் அலுமினியம் குளோரைட் ஐதரசன் வாயு ஆகும். தாக்கத்தின் சமநிலையை கருதும் போது 2 அலுமினியம் 6 ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து 2 அலுமினியம் குளோரைட்டையும் 3 ஐதரசன் வாயுவையும் தருகிறது. சோடியம் சக ஒட்சிசன் சோடியம் ஒட்சைட். இங்கு தாக்கிகள் சோடியம் ஒட்சிசன் ஆகும். விளைவுகள் சோடியம் ஒட்சைட்டு ஆகும். சமநிலையை கருதும் போது 4 சோடியம் 1 ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து 2 சோடியம் ஒட்சைட்டை தருகிறது. இரும்பு ஒட்சைட்டு கார்பனோர் ஒட்சைட்டு இரும்பு கார்பனீர் ஒட்சைட்டு. இங்கு தாக்கிகள் இரும்பு ஒட்சைட்டும் கார்பனோர் ஒட்சைட்டும் ஆகும். விளைவுகள் இரும்பும் கார்பனீர் ஒட்சைட்டும் ஆகும். இப்போது நாம் ஒட்டுமொத்தமாக சூத்திரத்தில் எழுதப்பட்ட தாக்கங்களை கருதும் போது அவற்றை தாக்கிகளினதும் விளைவுகளினதும் அளவுகளை சமப்படுத்துவதற்காக தாக்கிகளுக்கும் விளைவுகளுக்கும் முன்னால் இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற இலக்கங்கள் மூல்களாகவும் கருதப்பட முடியும். அதாவது முதலாவது தாக்கத்தை கருதும் போது 2 மோல் மக்னீசியம் ஒட்சைட்டு 1 மோல் ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து 2 மோல் மக்னீசியம் ஒட்சைட்டை தருகிறது. இரண்டாவது தாக்கத்தை கருதும் போது 2 மோல் அலுமினியம் 6 மோல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து 2 மோல் அலுமினியம் குளோரைட்டையும் 3 மோல் ஐதரசன் வாயுவையும் தருகிறது. அவ்வாறே மூன்றாவது தாக்கத்தை கருதும் போது 4 மோல் சோடியம் 1 மோல் ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து 2 மோல் சோடியம் ஒட்சைட்டை தருகிறது. இறுதியில் 4வது தாக்கத்தை கருதும் போது 1 மோல் இரும்பு ஒட்சைட்டு 3 மோல் கார்பனோர் ஒட்சைட்டுடன் தாக்கமடைந்து 2 மோல் இரும்பையும் 3 மோல் கார்பனீர் ஒட்சைட்டையும் தருகிறது. இரசாயன சமன்பாட்டை சமப்படுத்திய நாம் பயிற்சியொன்றில் ஈடுபடுவோம். ஆசிரியரின் உதவியுடன் அதனை சரிபார்ப்போம். இச்சமன்பாடுகளை இரசாயன சூத்திரங்களுக்கு மாற்றி அவற்றை சமப்படுத்துவோம். உதாரணமாக முதலாவது வினாவை கருதும் போது மக்னீசியம் சக ஒட்சிசன் வாயு விளைவு
மக்னீசியம் ஒட்சைட்டு என தரப்படுகிறது. இதனை மக்னீசியத்துக்கு பதிலாக Mgயும் ஒட்சிசனுக்கு பதிலாக O2வும் மக்னீசியம் ஒட்சைட்டுக்கு பதிலாக MgOவினையும் பயன்படுத்தி நாம் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதும்போது தாக்கிகளினதும் விளைவுகளினதும் மூல் எண்ணிக்கைகள் சமநிலையில் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது சமப்படுத்த வேண்டும் அல்லது தாக்கிகளையும் விளைவுகளையும் ஈடு செய்தல் வேண்டும். சமன்பாட்டை ஈடு செய்வதால் கிடைக்கும் நன்மைகள்: தாக்கத்தில் ஈடுபடும் அணுக்களின் விகிதங்களை அறிய முடியும். தாக்கிகளுக்கும் விளைவுகளுக்கும் இடையான மூல் விகிதங்களை அறிய முடியும். உற்பத்தி செயற்பாடுகளின் போது உச்ச விளைவுகளை பெற இயலும். இங்கு இரும்பு உற்பத்திக்கான சமன்பாடு தரப்படுகிறது. இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படும் இத்தாக்கத்தை கருதும் போது ஒரு மூல் ஏமடைட்டானது 3 மூல் கார்பனோரொட்சைட்டுடன் தாக்கமடைந்து 2 மூல் இரும்பையும் 3 மூல் கார்பனீரொட்சைட்டையும் தருகிறது. இங்கு மிகையாக கார்பனீரொட்சைட்டு பயன்படும் போது அது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது கார்பனோரொட்சைட்டு நச்சுத்தன்மையான ஒரு வாயுவாகும். எனவே இங்கு சமன்பாடு ஈடு செய்யப்படும் போது உச்ச அளவு விளைவை பெறுவதற்கு இழிவளவாக பயன்படுத்த வேண்டிய கார்பனோரொட்சைட்டின் அளவை இலகுவாக அறிய முடியும். இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம். நாம் இப்போது இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம் என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம். ஆரம்பத்தில் காணப்பட்ட பதார்த்தங்களில் இருந்து வேறுபட்ட பௌதீக இரசாயன இயல்புடைய புதிய பதார்த்தங்கள் தோன்றுதல் இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம் எனப்படும். இரசாயன தாக்கங்களின் வகைகள். நாம் இப்போது இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கங்களின் வகைகள் பற்றி அறிவோம். அவை 4 வகைப்படும்: இரசாயன சேர்க்கை தாக்கம், இரசாயன பிரிகை தாக்கம், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். மக்னீசிய நாடா வளியில் எரிதல். நாம் இப்போது மக்னீசியம் வளியில் எரிந்ததை அவதானித்தோம். இதில் மக்னீசியம் வளியில் உள்ள ஒட்சிசனுடன் சேர்ந்து புதிய பதார்த்தமான மக்னீசியம் ஒட்சைட்டை தோற்றுவித்தது. மக்னீசியம் சக ஒட்சிசன், விளைவு மக்னீசியம் ஒட்சைட்டு. சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இதனை நாம் கூறுவோம். 2 Mg சக O2 விளைவு 2 MgO. மூலகமும் மூலகமும் அல்லது மூலகமும் சேர்வையும் அல்லது சேர்வையும் சேர்வையும் ஒன்று சேர்ந்து புதிய சேர்வையை உருவாக்கும் தாக்கம் இரசாயன சேர்க்கை தாக்கம் எனப்படும். நாம் இப்போது எமது அவதானத்தில் இருந்து இரசாயன சேர்க்கை தாக்கம் பற்றிய பொது தாக்கம் ஒன்றை அமைப்போம். A சக, B விளைவு, C. இங்கு A, B ஆகிய தாக்கிகள் இணைந்து C என்னும் விளைவை தோற்றுவித்திருக்கின்றன.
உதாரணம் காபனீரொட்சைட்டு சக காபன் விளைவு காபனோரொட்சைட்டு. CO2 சக C விளைவு 2 CO. கால்சியம் ஒட்சைட்டு சக நீர் விளைவு கால்சியம் ஐதரொட்சைட்டு. CaO சக H2O விளைவு CaOH twice. ஐதரசன் சக குளோரின் விளைவு ஐதரசன் குளோரைட்டு. H2 சக Cl2 விளைவு 2 HCl. இரசாயன பிரிகை தாக்கம். பொட்டாசியம் பரமங்கனேட்டை வெப்பமேற்றல். நாம் இப்போது பொட்டாசியம் பரமங்கனேட்டின் வெப்ப பிரிகையை அவதானித்தோம். இதில் வெப்பத்தினால் பொட்டாசியம் பரமங்கனேட்டு பிரிகை அடைந்து ஒட்சிசன் வாயுவை தோற்றுவித்தது. பொட்டாசியம் பரமங்கனேட், பொட்டாசியம் மங்கனேட்டு, மங்கனீரொட்சைட்டு, ஒட்சிசன். 2 KMnO4 விளைவு K2MnO4 சக MnO2 சக O2. ஜாதேனும் சேர்வையொன்று பிரிகையடைந்து வேறு எளிய சேர்வைகளாகவோ அல்லது மூலகங்களாகவோ அல்லது சேர்வைகளும் மூலகங்களுமாகவோ மாற்றமடைதல் இரசாயன பிரிகை தாக்கம் எனப்படும். இரசாயன பிரிகை தாக்கத்தின் போது வெப்பமேற்றுதல் பொதுவாக இடம்பெறும். தொகுதி வெப்பப்படுவதை காட்டுவதற்காக அம்புக்குறியின் மீது சிறிய முக்கோண அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. நாம் இப்போது எமது அவதானத்தில் இருந்து இரசாயன பிரிகை தாக்கம் பற்றிய பொது தாக்கம் ஒன்றை அமைப்போம். A விளைவு B சக C. இங்கு A ஆனது வெப்ப பிரிகை அடைந்து B சக C ஆகிய விளைவுகளை தோற்றுவித்தது. உதாரணம் கால்சியம் கார்பனேட் விளைவு கால்சியம் ஒட்சைட்டு சக கார்பனீரொட்சைட்டு. CaCO3 விளைவு CaO சக 2 CO2. வெள்ளி ஒட்சைட்டு விளைவு வெள்ளி சக ஒட்சிசன். 2 Ag2O விளைவு 4 Ag சக O2.
ஐதரசன் பெரவுட்சைட்டு விளைவு ஐதரசன் சக ஒட்சிசன் வாயு. H2O2 விளைவு H2 சக O2. இங்கு தாக்கங்களில் பயன்படுத்தப்படும் அம்புக்குறிகளின் மீது முக்கோணிகள் இடப்பட்டதை தெளிவாக அவதானிக்கவும். ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் மக்னீசியத்திற்கும் செப்பு சல்பேட்டிற்கும் இடையான தாக்கம். மக்னீசியத்துக்கும் செப்பு சல்பேட்டுக்கும் இடையான தாக்கம் இங்கு நடைபெறுகிறது. மக்னீசியம் தாக்கமடையும் போது செப்பு சல்பேட்டு கரைசலில் இருந்து செப்பு இடம்பெயர்க்கப்படுகிறது. அவ்வாறு இடம்பெயர்க்கப்படும் செப்பு துகள்களாக கொட்டப்படுவதை நாம் அவதானிக்க முடியும். தாக்கத்தின் போது மக்னீசியம் கரைவதன் காரணமாக மக்னீசியம் சிறிது சிறிதாக கீழ்நோக்கி அசைகிறது. தாக்கத்தின் பின்னரான மக்னீசியம் இங்கு காட்டப்படுகிறது. நாம் மக்னீசியத்திற்கும் செப்பு சல்பேட்டிற்கும் இடையான தாக்கத்தை அவதானித்தோம். இதில் மக்னீசியம் சல்பேட்டும் செப்பும் தோன்றியது. மக்னீசியம் சக செப்பு சல்பேட்டு விளைவு மக்னீசியம் சல்பேட்டு சக செப்பு. Mg சக CuSO4 விளைவு MgSO4 சக Cu. மூலகம் ஒன்று ஜாதேனும் சேர்வையில் காணப்படும் மூலகத்தை அச்சேர்வையிலிருந்து இடப்பெயர்ச்சி அடையச் செய்து அவ்விடத்தை தான் பெற்று வேறு சேர்வையொன்றை உருவாக்கும் தாக்கம் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் எனப்படும். நாம் இப்போது எமது அவதானத்தில் இருந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் பற்றிய பொது தாக்கம் ஒன்றை அமைப்போம். A சக BC விளைவு AC சக B. இங்கு A ஆனது BCயில் உள்ள Bயை இடப்பெயர்ச்சி அடையச் செய்து புதிய சேர்வையொன்றான ACயை உண்டாக்குகிறது. உதாரணம், நாகம் சக செப்பு சல்பேட்டு விளைவு நாக சல்பேட்டு சக செப்பு. Zn சக CuSO4 ZnSO4 சக Cu. மக்னீசியம் சக ஐதரசன் குளோரைட்டு விளைவு மக்னீசியம் குளோரைட்டு சக ஐதரசன். Mg சக 2HCl விளைவு MgCl2 சக H2. பொட்டாசியம் புரோமைட்டு சக குளோரின் பொட்டாசியம் குளோரைட்டு சக புரோமின். 2 kBr சக Cl2 விளைவு KCl சக Br2. நாம் இப்போது மேலும் விளக்கத்தை பெறுவோம். Mg சக CuSO4 விளைவு MgSO4 சக Cu. இத்தாக்கத்தில் Mg ஆனது SO4உடன் இணைகிறது. விளைவாக MgSO4 தோன்றுகிறது. Cu இடம்பெயர்க்கப்படுகிறது. இங்கு Mg நேர் ஏற்ற கூறு ஆகும். SO4 மறை ஏற்ற கூறு ஆகும். எனவே
MgSO4உடன் மாத்திரம் இணையும். மாறாக நாம் MgCuவுடன் இணைவதாக கொள்ள முடியாது. காரணம், Mg நேரேற்ற கூறு, Cu நேர் ஏற்ற கூறு ஆகும். எனவே இரண்டு நேர் ஏற்ற கூறுகள் ஒன்றாக இணைய முடியாது. இவ்வாறே ஏனைய ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கங்களும் அமையும். சட்டன் சக CuSO4 விளைவு சட்டன் SO4 சக Cu. இங்கு நேர் ஏற்றக்கூறும் மறை ஏற்றக்கூறுமான சட்டன் SO4 ஆகியன இணைகின்றன. அவ்வாறு இணையும் போது சட்டன் SO4 தோன்றுகிறது, Cu இடப்பெயர்க்கப்படுகிறது. Mg சக 2 HCl விளைவு MgCl2 சக H2. இங்கு நேர் ஏற்றக்கூறான Mg மறை ஏற்றக்கூறான Cl-உடன் இணைகிறது. அவ்வாறு இணையும் போது MgCl2 தோன்றுகிறது. H ஆனது H2 வாயுவாக அகற்றப்படுகிறது. KBr Cl2 KCl Br2. இத்தாக்கத்திலே K ஆனது Cl2வில் உள்ள Cl உடன் இணைகிறது. அவ்வாறு இணையும் போது KCl உருவாகிறது. Br ஆனது Br2வாக இடப்பெயர்க்கப்படுகிறது. இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். மாணவர்களே, நாம் இப்போது சோடியம் சல்பேட்டிற்கும் பேரியம் குளோரைட்டுக்கும் இடையிலான தாக்கத்தை அவதானிப்போம். தேவையான பொருட்கள்: பரிசோதனை குழாய்கள், சோடியம் சல்பேட்டு, பேரியம் குளோரைட்டு. சோடியம் சல்பேட்டு கரைசலானது பரிசோதனை குழாயினுள் எடுக்கப்படுகிறது. இதனுள் பேரியம் குளோரைட்டு இடப்படுகிறது. இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று கலக்கும்போது நடைபெறும் மாற்றத்தை நாம் இனம் காண முடியும். வீழ்படிவு தோன்றுகிறது. நாம் பேரியம் குளோரைட்டிற்கும் சோடியம் சல்பேட்டிற்கும் இடையான தாக்கத்தை அவதானித்தோம். இதில் பேரியம் சல்பேட்டும் சோடியம் குளோரைட்டும் தோன்றியது. பேரியம் குளோரைட்டு சக சோடியம் சல்பேட்டு விளைவு பேரியம் சல்பேட்டு சக சோடியம் குளோரைட்டு. BaCl2 சக Na2SO4 விளைவு BaSO4 சக 2 NaCl. ஜாதேனும் சேர்வையில் அடங்கியுள்ள மூலகம் அல்லது மூலிகம் வேறொரு சேர்வையிலுள்ள மூலகம் அல்லது மூலிகத்துடன் பரிமாற்றப்படும் இரசாயன தாக்கம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் எனப்படும். நாம் இப்போது எமது அவதானத்தில் இருந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் பற்றிய பொது தாக்கம் ஒன்றை அமைப்போம். AB சக CD விளைவு AD சக CB. உதாரணம்: பெரசு சல்பேட்டு சக சோடியம் ஐதரோட்சைட்டு விளைவு பெரசு ஐதரோட்சைட்டு சக சோடியம் சல்பேட்டு. FeSO4 சக 2 NaOH விளைவு 2 FeOH twice சக Na2SO4. கால்சியம் குளோரைட்டு சக சோடியம் கார்பனேட்டு விளைவு கால்சியம் கார்பனேட்டு சக சோடியம் குளோரைட்டு. 2 CaCl2 சக Na2CO3 விளைவு CaCO3 சக 2 NaCl. நாம் இப்போது மேலும் விளக்கத்தை பெறுவோம்.
BaCl2 சக Na2SO4 விளைவு BaSO4 சக 2 NaCl. இத்தாக்கத்திலே Ba Na ஆகியவை நேர் ஏற்ற கூறுகளாகும். ClSO4 ஆகியவை மறை ஏற்ற கூறுகளாகும். எனவே இத்தாக்கத்தின் போது Ba ஆனது SO4உடன் இணைகிறது. அவ்வாறு இணையும் போது BaSO4 தோன்றுகிறது. Cl2 ஆனது Na-யுடன் இணைகிறது. அவ்வாறு இணையும் போது 2 NaCl உருவாகிறது. FeSO4 சக 2 NaOH விளைவு 2 FeOH twice சக Na2SO4. இங்கு Fe, Na ஆகியவை நேர் ஏற்ற கூறுகளாகும். SO4, OH என்பவை மறை ஏற்ற கூறுகளாகும். Fe OH-உடன் இணைகிறது. FeOH twice உண்டாகிறது. SO4 Na-யுடன் இணைகிறது. Na2SO4 உண்டாகிறது. 2 CaCl2 சக Na2CO3 விளைவு CaCO3 சக 2 NaCl. இங்கு நேரேற்ற கூறும் மறையேற்ற கூறும் இணையும் போது CaCO3 தோன்றுகிறது. இங்கும் மறையேற்ற கூறும் நேரேற்ற கூறும் இணையும் போது NaCl தோன்றுகிறது.